இப்போ நம்ம மக்கள்கிட்ட பொருளாதார வேட்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வருடங்கள் இல்லை 2 வருடங்களுக்குள்ளதாக நிறைய சம்பாதிச்சு வீடு கட்டிடணும், கார் வாங்கிடணும், முதலீடுகள் அதிகமாக்கணும், ரொக்கத்தொகையாக இல்லாட்டியும் முதலீடுகள் அதிகமாகணும், தங்கமாகவோ நிலங்களாகவோ முதலீடுகள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற வேட்கை தேடல் அதிகமாக இருக்குது. கடுமையான ஒரு தேடல் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னதாக இது இல்லை. குறிப்பாக கொரோனாவுக்கு பின்பாக இந்த வேட்கை தேடல்லாம் அதிகமாக இருக்குது. கொரோனாவில் ஏற்பட்ட இந்த லாக்டவுன், வருமானமின்மை இதெல்லாம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலை மனித குலத்துக்கு ஏற்படுத்தி இப்போ மனிதர்கள் இந்த தேடல் நோக்கி ரொம்ப பரவலாக போக ஆரம்பிச்சாங்க. சினிமாக்கள்லையும் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம், சித்தாந்தங்கள்லாம் அப்படியே மனசில் பதியுது மக்கள்கிட்ட. இப்போ பணத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலக ஒழுங்குநிலையை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது தான். நிறைய மத ரீதியான காரணங்களும் ரகசிய குழுக்கள் இலுமினாட்டிகள்னு கதைகள் சொல்லப்பட்டாலும் அடிப்படை என்ன இருக்கு அப்படின்னா இந்த உலக ஒழுங்கு நிலையில பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்கு. இது பல காரணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி, நுகர்வு, இந்த 2 விஷயம் தான் இதோட அடிப்படை. 50% உற்பத்திக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், 50% நுகர்வுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை நம்ம ரொம்ப விரிவாக இந்த சேனலில் ஒரு பகுதியாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சேனலில் இருக்கக்கூடிய முழு நீள வீடியோக்களில் இதை நம்ம தெளிவாக பட போகிறோம். தொடர்ந்து அதை பாருங்கள்.